களுவாஞ்சிக்குடி நகரில் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி எனும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி. தொடர்புகளுக்கு 07583385559. இன்று இந்த வைத்தியரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொள்பவர் மோகன ரூபன் பிரவீன்சன் அவர்கள். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் இவர். அதாவது பிரவீன்சனை பற்றி கூறுவதாயின், அதாவது இவர் சிவானந்தா கல்லடி சிவானந்தா வித்யாலயத்தினுடைய சிவானந்தா தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவர். அதே போன்று கிழக்கு பல்கலைக்கழகம் மருத்துவ பீடம் அதில் மருத்துவ பட்டம் பெற்றார். அதன் பின்பு எம்டி பார்ட் 1 எம்டி பார்ட் 2 பரீட்சை சித்தியடைந்து அதே போன்று அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டார் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்டாராக இருந்து அதே போன்று வெளிநாடு சென்று வெளிநாட்டு பயிற்சி முடித்து தற்போது ஆக்டிங் கன்சல்டனாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலேயே கடமை புரிகின்றார். அது மாத்திரமல்ல, இவருடைய தந்தையை பற்றி நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். முதலாவது அதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அதான் நான் எங்கு சென்றாலும் அந்த தந்தை தாயை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை குறிப்பிடார். இவருடைய தந்தை ஒரு ஃபோமன் வாழைச்சேனை காகிதால, அதாவது பேப்பர் கார்பரேஷன் வாழைச்சேனையிலே காகிதாலையிலே ஃபோமனாக கடமையாற்றியவர். அது மாத்திரமல்ல, இவருடைய மனைவி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கண் வைத்திய பிரிவிலே வைத்திய அதிகாரியாக கடமை புரிகின்றார். இவர் கல்லடியைச் சேர்ந்தவர், ஆனால் தற்போது இருப்பது மட்டக்களப்பு. அந்த வகையிலே இவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீட பட்டதாரியாக இருந்தாலும் இவர் நோர்த் கொழும்பு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ராகம, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, அதே போன்று யாழ்ப்பாண வைத்தியசாலை, அதாவது மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலை போன்ற வைத்தியசாலைகளிலே இவர் கடமையாற்றுகிறார். தற்போது ஆக்டிங் கன்சல்டனாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே பொது வைத்திய நிபுணராக கடமை புரிகின்றார். அந்த வகையிலே வணக்கம் வைத்தியர் பிரவீன்சன் அவர்களே. வணக்கம். மின்னல் நேயர்களுக்கும் வணக்கம். உங்களுடைய நான் அதாவது பொது வைத்திய நிபுணர் என்ற வகையில் இந்த முதலாவது கேள்வி இவ்வாறு தொடுத்து செல்வோம் என்று நினைக்கின்றேன். அதாவது பொதுவாக நீங்கள் பொது வைத்திய நிபுணராக இருக்கின்றீர்கள், களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் கடமை புரிகிறீர்கள். நீங்கள் வேற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நோயாளிகளை இவ்வளவு காலம் சந்தித்திருப்பீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய வைத்திய பிரிவில் வரும் நோயாளிகள் எந்தெந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பெறுகிறார்? இதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தொற்றா நோய்கள் மற்றும் தொற்றக்கூடிய நோய்களாக பிரிக்கலாம். தொற்றும் நோய்கள் என்ற வகையில் இங்கே பார்க்கும் பொழுது சுவாச பிரச்சனை இங்கே அதிகமாக இருக்கின்றது. சாதாரண வைரஸ் காய்ச்சலில் இருந்து நிமோனியா வரையான தீவிர நிலையுடன் கூட நோயாளிகள் இங்கே வருகின்றார்கள். அத்துடன் இந்த மழையுடனான காலநிலைக்கு பின்னர் காற்று மாசடைந்த இந்த காலத்துக்கு பிறகு மிக அதிகமாக சுவாச நோய்களுடன் நோயாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள். பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் இங்கு அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். தொற்றா நோய்கள் என்ற வகையிலே இங்கு பரவலாக காணப்படுவது நீரிழிவு நோய், உயர்குருதி அமுக்கம் மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள். அதைவிட பாடசாலை மாணவிகள் மற்றும் குடும்ப தலைவிகள், அதாவது 30 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்ட பெண்களிடையே குருதிச்சோகை நோய் அதிகமாக இருக்கின்றது. இவைதான் தற்பொழுது அதிகமாக நான் பார்க்கும் நோய்களாக இருக்கின்றன. அதைவிட மாரடைப்பு மற்றும் பாரிசவாத நோய்களும் ஓரளவு இங்கே வருகின்றன. தற்போது சிறுநீரக நோய் என்கின்ற போது டயபெட்டிக் நோய் அதிக அளவு நோயாளிகள் வருகிறார். அவர் சிறு வயதிலே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அந்த குணங்குறிகள் என்ன, அறிகுறிகள் என்ன? நீரிழிவு நோய் எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான். நீரிழிவு நோய் என்பது இன்சுலினுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அதாவது இன்சுலின் சுரப்பதிலே உள்ள பிரச்சனை, அதாவது இன்சுலின் பற்றாக்குறை காரணமாக வருகின்ற நீரிழிவு நோய். மற்றது இன்சுலின் உடல் இழையங்களிலே வேலை செய்யாத நிலைமை. இந்த 2 காரணமாகத்தான். அதைவிட இன்னும் பல காரணிகள் இருக்கின்றன. அவை ஒரு சமுதாயத்திலே அந்த நோயாளிகள் எண்ணிக்கை மிக குறைவு.
பெரும்பாலான காரணங்கள் வந்து 2 தான். ஒன்று இன்சுலின் பற்றாக்குறை, மற்றது இன்சுலின் சரியாக வேலை செய்யாது. இளவயதிலே நீரிழிவு வருகின்ற நீரிழிவு நோயாளர்களுக்கு பெரும்பாலும் இன்சுலின் பற்றாக்குறையாக இருக்கின்ற, அதாவது கணையத்திலிருந்து சுரக்கின்ற இன்சுலின் அளவு காணாது. மற்றது மிடில் ஏஜ் என்று சொல்லுவோம் நாங்கள், அதாவது நடுத்தர வயது, ஓரளவு வயது வந்தவர்களிடத்தையே பெரும்பாலும் பரவலாக காணப்படுவது, அதாவது ஒரு சனத்தொகையிலே பரவலாக இருப்பது இந்த டைப் 2 எனப்படும் இன்சுலின் சரியாக வேலை செய்யாத நிலைமை. அதாவது இன்சுலின் உடலில் இருந்தாலும் அந்த இன்சுலின் நொதியம், அந்த இன்சுலின் ஹோமோன் எங்கள் உடல் இழையங்களிலே சரியாக வேலை செய்ய நிலைமை. இதுதான் எங்கள் பிரதேசங்களிலே மிக அதிகமாக காணப்படுகின்ற வகையாக நீரிழிவு வகையாக இருக்கின்றது. இதுக்கு பொதுவான காரணம் நாங்கள் சொல்லுவோம் வந்து உடல் பருமன், அதாவது உடல் பருமனும் அதனுடன் சம்பந்தப்பட்ட நோய் நிலைமைகள் தான் அதுக்கு மிக அதிகமாக. இளவயதினே பெரும்பாலும் 20-30 வயதை தாண்டினவர்களிலும் கூட தற்பொழுது இந்த இன்சுலின் உடலிலே இருந்தும் சரியாக வேலை செய்ய நிலைமை இருக்கின்றதுக்கு காரணம் சரியான உடற்பயிற்சியின்மை மற்றும் அதிக உடல் நிறை, ஒரே நேரத்தில் ஒரே தடவையில் மிக அதிகமாக சீனி, வெள்ள சாப்பாடுகள் அதிகமாக சாப்பிடுவது, உடலிலே கொலஸ்ட்ரால் காணப்படுவது மற்றும் ஈரலிலே கொலஸ்ட்ரால் இருப்பது, அது ஃபேட்டி லிவர் என்று சொல்வோம். இந்த எல்லா வகையான காரணிகளும் ஒன்றாக சேரும் பொழுது அவர்களிடத்தில் மிக இலகுவாக நீரிழிவு நோய், அதாவது வகை 2 டைப் 2 டயபெட்டிக் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அது இப்பொழுது இந்த 20-25 வயதுக்கு பிற்பட்ட வயதினிடையே ஆண்கள் பெண்கள் இருபாலரிடமும் மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இன்சுலின் சுரப்பது குறைவு, அடுத்தது வந்து இன்சுலின் இருந்தாலும் அது வேலை செய்கின்ற அளவு உடம்பில் குறைவு என்கின்ற 2 விடயத்தை, முக்கியமான விடயத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். ஆகவே ஒருவருக்கு சிறுநீரக நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் அதை எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்? இங்கே சிறுநீரக நோய் வரும் பொழுது, அதாவது களுவாஞ்சிக்குடியை பொறுத்தவரையில் சிறுநீரக நோய் வருவதற்கான பிரதான காரணம் உயர்குருதி அமுக்கம், அதாவது மக்களிடையே இருக்கக்கூடிய உயர்குருதி அமுக்கம். அவர்களிடத்தை தெரியாமல் வருடக்கணக்காக உயர்குருதி அமுக்கம் இருக்கும் பொழுது, அது ஹை ப்ரெஷர் இருக்கும் பொழுது அது நாளடைவிலே சிறுநீரகத்தை பாதிக்கின்றது, மீள முடியாத தன்மை அளவில் பாதிக்கின்றது. அதை நாங்கள் குரோனிக் கிட்னி டிசீஸ் அல்லது ஹைப்பர்டென்சிவ் நெஃப்ரோஸ்க்ளரோசிஸ் என்ற பதங்களிலே நாங்கள் சொல்லலாம். இந்த நிலைமை யாரிடம் கூட காணப்படுகின்றது என்று சொன்னால் 40-50 வயதை தாண்டிய ஆண்கள் பெண்கள் இருபாலரிடம். அவர்களுடைய மிக முக்கியமான காரணம் தங்களில் இருக்கும் என்ன நோய் என்று தெரியாத நிலைமை, அதாவது உயர்குருதி அமுக்கம் இருக்கும் அவர்களுக்கு, அல்லது இருந்தும் அதை அலட்சியமாக மருந்தெடுக்காமல் இருப்பது, அல்லது அவர்களுக்கு நோய் இருப்பது என்று தெரியாது. அதை விட விவசாயம் செய்பவர்கள், எங்களை விவசாயம் செய்கின்ற பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் CKD-U, அதாவது எந்த விதமான காரணமும் இல்லாத CKD என்று சொல்லி நாங்கள் பெரும்பாலும் பார்ப்போம். அனுராபுரம், குருநாகல், அதுக்கு மேற்பட்ட வவுனியா போன்ற இடங்களில், புலனறுவை போன்ற இடங்களிலே விவசாயிகளிடத்தில் மிக பரவலாக காணப்படும் அதாவது CKD குரோனிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக நோய் என்பது பல பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. உதாரணமாக வயலிலே வேலை செய்யும் ஒரு பேர் சரியான நேரத்துக்கு உணவு மற்றும் நீராகாரங்கள் எடுப்பதில்லை, அதிக வெயிலிலே நீண்ட நேரம் செய்யும் பொழுது ஏற்படும் தசை இழப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கடைசியாக சிறுநீரகங்களை நேரடியாக பாதிக்கின்றது. மற்றும் அவர்கள் உட்கொள்ளும் உணவு மற்றும் நீரிலே விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற நஞ்சுகள் கலந்திருக்கின்றன. மற்றது அந்த இடங்களிலே காணப்படுகின்ற நீரிலே காணப்படுகின்ற கால்சியம் மற்றும் கடின உப்புகள் என்று சொல்லுவோம், ஹெவி மெட்டல்ஸ், அதனுடைய செறிவு தாக்கம் காரணமாகவும் சிறுநீரக நோய் இருக்கின்றது. இந்த வகையான காரணிகள் தான் எங்களுடைய களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தையும் சேர்ந்த நோய்கள் இருக்கின்றன. சிறுநீரக நோய் ஒரு ஆளுக்கு வந்துவிட்டு என்று சொன்னால் ஆரம்ப நிலைகளிலே எந்த ஒரு குணங்குறியையும் காட்டாது.
ஒரே நாளையிலே அங்கே வருவதில்லை. வருடக்கணக்காக சிறுநீரகங்கள் தங்களுடைய செயற்பாட்டை இழக்கும் பொழுதோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பின்னர் தான் அந்த அறிகுறிகள் உடலிலே தெரிகின்றன. ஒருவருக்கு சிறுநீரக நோய் வந்துவிட்ட என்று அறிகுறிகள் தெரியும் பொழுது அந்த அவர்களுடைய 2 சிறுநீரகத்திலும் கிட்டத்தட்ட 50% அதிகமான தொழிற்பாடு ஏற்கனவே இழக்கப்பட்டு விட்டது. ஒருவருக்கு அறிகுறி தெரியும் பொழுதோ அவருடைய 2 சிறுநீரகங்களிலும் 50% அதிகமான தொழிற்பாடு ஏற்கனவே இழக்கப்பட்டு விட்டது. அதை நாங்கள் மீட்டெடுக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் சொல்வோம் ஸ்கிரீனிங், அதாவது அடிக்கடி உங்களுடைய இரத்தத்திலே சிறுநீரக சம்பந்தமான பரிசோதனை செய்யுங்கள் என்று சொல்லி. பொதுவான அறிகுறிகள் என்று சொல்வது உடல் வீங்குதல், அதாவது கண்களை சுற்றியுள்ள பகுதிகளில் வீக்கம், கால்களில் வீக்கம், சிறுநீரில் ஏற்படும் மாற்றம், அதாவது நுரைத்து கொண்டு போவது, சில வேளை சிறுநீருடன் இரத்தம் கலந்து போகும், அல்லது சிறுநீர் போகின்ற அளவு குறையும், அதனால் எங்களுக்கு உடல் வீங்கும், மூச்செடுப்பதில் கஷ்டம், வயிறு வீக்கம். மற்றது சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்களுக்கு எண்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இடுப்பு நோ மற்றும் எலும்புகளில் ஏற்படுகின்ற நோ. அடுத்து சிறுநீரகம் பழுதாகும் பொழுது எங்களுக்கு குருதிச்சோகை நோய் அனிமியா என்று சொல்வோம். அதனால் களைப்பு, வேலை செய்வதில் களைப்பு, படபடப்பு, மற்றது ஒரு குருதிச்சோகைக்குரிய பொதுவான அறிகுறிகள் என்பன இங்கே இருக்கும். இப்போ டயபெட்டிக் வந்தது பிறகு அந்த சிறுநீரக நோய் வருகிறது. டயபெட்டிக் நீரிழிவு நோய் சிறுநீரக நோய் பிடிக்கக்கூடிய இன்னொரு மிக மிக முக்கியமான காரணம். ஆனால் இது கிட்டத்தட்ட பொதுவாக தடுக்கப்படக்கூடிய ஒரு வியாதி என்று நான் சொல்லுவேன். என்று சொன்னால் நீங்கள் நீரிழிவு நோயை சரியாக கட்டுப்படுத்தும் இடத்து உங்களுக்கு நீரிழிவு நோயினால் வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு என்பதை நீங்கள் ஒரு 10-20 வருடங்கள் பின்தள்ளி போடலாம். பொதுவாக நீரிழிவு நோய் வந்தவர்களுக்கு 10 வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் சிறுநீரக பாதிப்பு கட்டாயம் இருக்கும். நீங்கள் நீரிழிவு நோயை சரியான முறையில் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக 10-15 வருடங்களுக்குள் உங்களுக்கு சிறுநீரக நோய் வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். அது உங்களுக்கு ஸ்கேன்லேயோ அல்லது இரத்த பரிசோதனைகளில் தெரியாவிட்டாலும் கூட அது ஒரு ஆரம்ப அளவிலே கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை நாங்கள் இலகுவாக தடுக்கலாம். நீரிழிவு நோயை எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சிறுநீரக நோய் வராமல் நாங்கள் பிற்போடலாம். நீரிழிவு நோயை நாங்கள் கட்டுப்படுத்த வேணும். அப்போ நீரிழிவு நோய்னு சொல்லக்கூட முதல் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் போய் செய்கிறாங்களோ தெரியல, யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன யூரின் எடுத்து டெஸ்ட் டியூப்பில் எடுத்து அதை ஏதோ ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி போட்டு அதை கொதிக்க பிறகு நினைக்க பெனடிக் சொல்யூஷன் பெனடிக் சொல்யூஷன் நினைக்கிறேன். அதை ஊற்றி அது முதல்ல ஆரம்பத்தில் களுவாஞ்சிக்குடி ஹாஸ்பிட்டல் 2000 ஆண்டு கால பகுதியிலேருந்து இப்போ நான் நினைக்கிறேன் அந்த பாஸ்டிங் பிளட் சுகர். அதாவது ஆரம்ப காலத்திலே சிறுநீர் நோயை நாங்கள் கண்டுபிடித்த வரலாறை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சிறுநீரக நோயாளி ஒருவர் கழித்த சிறுநீரிலே மன்னிக்கவும் நீரிழிவு நோய் வந்த ஒருவருடைய சிறுநீரிலே எறும்புகள் மொய்த்தன. அதை வைத்து கொண்டுதான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த வியாதி. அதாவது சிறுநீரிலே குளுக்கோஸ் வெளியேறுகின்றது. அது ஒரு நோய் நிலைமையாக அந்த காலத்தில் அறியப்பட்டது. நாங்கள் அதாவது விடுதிகளிலே அந்த காலத்திலே நாங்கள் சிறுநீரிலே எவ்வளோ தூரம் வெள்ளம், அதாவது சர்க்கரை எவ்வளோ வெளியேறுன்றதை பார்ப்பதற்கு இவ்வாறு அந்த ஹீட் பண்ணி செய்த நாங்கள். ஆனால் அது ஒரு திருத்தம் இல்லாத முறை. அதை 100% அதை வைத்துக்கொண்டு உடலிலே எவ்வளவு வெள்ள அளவு அதிகமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் துல்லியமாக கணக்கிட முடியாது. 2000 ஆண்டு காலப்பகுதி களுவாஞ்சிக்குடியில் இருந்தது அந்த MLD மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் மருத்துவ ஆய்வுடைய தொழில்நுட்ப விஷயங்கள், அதாவது அந்த நிறமாற்றத்தை பார்த்துக்கொண்டு அவர் இது இவ்வளவு சுகர்ன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்ன ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நாங்கள் எடுக்கக்குள்ள ஃபாஸ்டிங் எத்தனை மணித்தியாலம் இருக்க வேணும்? உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 8 மணித்தியாலத்தை விட அதிகமாக கிட்டத்தட்ட 13 மணித்தியாலத்துக்கு மேற்படாத நீண்ட நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உங்கள் உடலில் தானாக அதுக்குரிய கவுண்டர் மெக்கானிசம் என்று சொல்லி குளுக்கோஸை உடலிலே வெளியிடும். கிட்டத்தட்ட 10-12 மணித்தியாலங்கள்
நன்று. நன்று. அதாவது 10 தொடக்கம் 12 மணித்தியாலங்களில் இருந்தது பிறகு அந்த பாசிட்டிவ் பிளட் சுகர். ஃபாஸ்டிங் இப்போ எடுப்பது. சில வேளைகளில் ரேண்டம் பிளட் சுகர் எடுக்காங்க. ஏன்னா இப்போ ரேண்டம் பிளட் சுகர் எடுக்கக்குள்ள பாசிட்டிவ் பிளட் சுகர், இப்போ ரேண்டம் பிளட் சுகரை கொண்டு சொல்ல முடியுமா இவருக்கு வந்து அதாவது நீரழிவு நோய் இருக்கு இல்லைன்ட்டு சொல்லலாம். சொல்லலாம். அதாவது ஒரு பரிசோதனை அல்லது மட்டும் வைத்துக்கொண்டு சொல்வது கடினம். சில எமர்ஜென்சி நேரங்களில், அதாவது சில வேளை ஒரு நோயாளி ஒரு வேறொரு நோய்க்காக, உதாரணமாக ஒரு நிமோனியா, ஒரு காய்ச்சலாக வரும் பொழுது அந்த நேரத்திலே நாங்கள் நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் இந்த ரேண்டம் பிளட் சுகர் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் நீரிழிவு நோய் இருக்கின்ற என்பதற்காக அடுத்த நாள் காலையும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க முடியாது. ஆகவே ரேண்டம் பிளட் சுகர், அதாவது 200 விட கூட, அந்த மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் என்று சொல்லுவோம், நாங்கள் அதை 200 கூட இருக்கும் என்று சொன்னால், அத்துடன் நீரிழிவு நோய்க்குரிய அறிகுறிகளும் அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அது நீரிழிவு நோயாக நாங்கள் கருதலாம். உதாரணம், ரேண்டம் பிளட் சுகர் என்பதை விட நீங்கள் பார்க்கலாம், சாப்பிட்டு அல்ல ஒரு குளுக்கோஸ் லோட்டுக்கு பிறகு 2 மணித்தியாலத்துக்கு பிறகும் உடலிலே எவ்வளவு சர்க்கரை இருக்கின்றது என்று சொல்லி, அப்போ அந்த குறிப்பிட்ட அளவை விட கூட இருப்பது என்று சொன்னால் உடலினால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியாத தன்மை, அது நீரிழிவு நோய். உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முடியலைன்னு சொன்னால் அது கட்டாயம் அது நீரிழிவு நோய். அப்போ அந்த நீரிழிவு நோய்கள் உருவாக்குறதுக்கும், அதாவது நாங்கள் இன்சுலின் சுரக்கிறது, அது இன்சுலின் இருந்தும் வேலை செய்யாமல் காரணமாக அமைகின்றது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து பாசிட்டிவ் பிளட் சுகர் ஊடாக இல்லை ரேண்டம் பிளட் சுகர் ஊடாக இதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி, அதை விட இப்போ வந்து சொல்கிறாங்க வந்து இப்போ அதிகமாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுது. அதாவது 3 மாதத்துக்குரிய HbA1c, அதாவது ஹீமோகுளோபினுடைய அளவு கொண்டு என்ன அது என்ன அது வந்து, அதாவது இரத்த அணுக்களிலே வந்து சர்க்கரை படிவுகளை வைத்துக்கொண்டு, உதாரணமாக நாங்கள் ஏன் 3 மாதம் என்று சொல்வோம் என்று சொன்னால், ஒரு இரத்த சிவப்பணுனுடைய வாழ்நாள் 120 நாட்கள், கிட்டத்தட்ட 3 மாதம். ரெட் பிளட் செல். அப்போ அந்த 120 காலத்திலே வந்து அந்த குருதி கலத்திலே வந்து இருக்கின்ற குளுக்கோஸினுடைய செறிவு, அப்போ ஒரு ஃபாஸ்டிங், உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், ஒரு நீரிழிவு நோயாளிக்கு இன்றைக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சாதாரணமாக இருக்கும், நாளைக்கு மிக அதிகமாக இருக்கும், அல்லது மத்தியம அதிகமாக இருக்கும், அப்படி ஒரு மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு அவரேஜ் என்று சொல்லுவோம் நாங்கள், சராசரி அளவாக ஒரு 3 மாதத்துக்கு எந்தளவு தூரம் அந்த குருதியில் நீர் வெள்ள கட்டுப்பாடு இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக இந்த HbA1c எடுக்கின்றோம். ஃபாஸ்டிங்கை விட, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்பதை விட HbA1c பார்ப்பது திருத்தமானது. ஒரு நோயாளியுடைய ஒரு 3 மாதத்துக்குரிய வெள்ள கட்டுப்பாட்டு அளவை நாங்கள் இதன் மூலமாக தீர்மானிக்கலாம். இவர் சரியாக மருந்து எடுக்கின்றார், இவருடைய கட்டுப்பாடு எவ்வாறு இருக்கின்றது, இதை விட வேறு என்ன செய்யலாம் என்ற சம்பந்தமான முடிவுகளுக்கு இந்த HbA1c மிக துணையாக இருக்கும். களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் தற்போதைக்கு வந்து அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதே ரேண்டம் பிளட் சுகர் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த HbA1c ஹீமோகுளோபின் HbA1c அதுக்குரிய அதை எடுக்கக்கூடிய அளவு உபகரணங்கள் இருக்குதா இல்லை செய்யக்கூடிய இல்லை. துரதிர்ஷ்டவசமாக அந்த வசதிகள் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் இல்லை. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் வந்து மிக கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கொஞ்சம் வடக்காதர வைத்தியசாலையில் இருக்கின்றன. செலவு கூடிய முறை, அதனால் வந்து மிக இலவாக அந்த பரிசோதனைகளை எல்லா வகையான மக்களுக்கும் பரந்த அளவில், அதிக அளவிலே நாங்கள் செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் அந்த வசதிகள் கிடைத்தால் உண்மையாக எங்கள் மக்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமையும். அதுக்கு வேற மெஷின் இருக்குது, அப்படி அதுக்குரிய ரியேஜென்ட் என்று சொல்லுவார்கள், அதுக்குரிய வேறு மெஷின், ரியேஜென்ட், கார்ட்ரிட்ஜ் என்று சொல்லி, அந்த அதுக்குரிய என்று சொல்லி ஒரு தனி உபகரணங்கள் இருக்கின்றன. அதே சொல்றது இந்த குரோமட்டோகிராஃபி மெஷின் என்று சொல்றதா இல்லை? குரோமட்டோகிராஃபி மெஷின் என்று சொல்வது, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம்தான், ஆனால் அந்த தொழில்நுட்பத்துக்குரிய கதிர்வீச்சு மற்றும் அதுக்குரிய அந்த படலங்கள், அதுக்குரிய
ரசாயனங்கள் என்பன வேறு 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 அப்படி அடிப்படை தொழில்நுட்பம் ஒன்றுதான். தொழில்நுட்பம் உண்டு, ஆனால் அந்த பயன்படுத்தப்படுற ரசாயனங்களை வைத்துக்கொண்டு என்ன விதமான டெஸ்டை நாங்கள் குருதியில் செய்யலாம் என்பது வேறுபடும். அதுவும் இருக்கும் என்று சொன்னா அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அது என்ன அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு நீரழிவு நோயாளிக்கு அதிகமாக நீரழிவு நோய்க்கு அவருக்கு சிரங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா செல்லுலைட்டிஸ் வரும்னு சொல்றாங்க. செல்லுலைட்டிஸ் நோய், அந்த செல்லுலைட்டிஸால அதிக அளவு பாதிக்கப்படுறப்ப அது என்ன எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? நீரழிவு நோயாளிகளுக்கு உதாரணமாக சிலவளை நாங்களே பார்த்திருக்கின்றோம். சத்திர சிகிச்சை விடுதிகளுக்கு அனுமதிக்கப்படும் நோயாளிகள் காரணம் நாள்பட்ட காயம் ஆறாது. அதன் பின்னரான அவர்களுக்கு தெரிய வரும் தங்களுக்கு நீண்ட ஆழமாக நீரிழிவு நோய் இருக்கின்றது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஒரு காயம் ஆறாத தன்மைக்கு நீரிழிவு நோயாளிகளே பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அதிகமான வெள்ள அளவு குறியில் இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு, அதனால் காயங்கள் ஆறாது. மற்றது குருதி குழாய்கள் தடிப்பமாகின்றன. அந்த அத்ரஸ்க்ளரோசிஸ் எனப்படும் கொழுப்பு படியின் தன்மை நீரிழிவு நோயாளிகளில் அதிகம். ஆகவே உங்கள் கால்கள், அதாவது இதயத்திலிருந்து கால் மிக தூரத்தில் இருக்கின்றது. அப்போ கால்களுக்கு இரத்த செல்லும் அளவு இந்த நோயாளிகள் குறைவு. இரத்தம் செல்லும் பொழுதுதான் நாங்கள் அதுக்குரிய காயமாறுவதற்குரிய சத்துக்களை கொண்டு செல்ல முடியும். ஆகவே அந்த குறைபாடும் இருக்கின்றது. மூன்றாவது, நீரிழிவு நோயாளர்களுக்கு உணர்திறன், நரம்புகளுக்கு உணர்திறன் குறைவு. ஏனென்று சொன்னால் வெள்ளச்சத்து அதிகமாக இருக்கும் பொழுது நரம்புகளை நேரடியாக பாதித்து அதை நாங்கள் டயபெட்டிக் நியூரோபதி என்று சொல்லுவோம், நாங்கள் பொலிநியூரோபதி என்று சொல்லுவோம். அவர்களுக்கு இந்த நரம்பு முடிவிடங்கள் செயலிழந்து கொண்டு போகும். அதனால் காலிலே அடிபட்டாலோ, ஆணியில் குத்தினாலோ, கிழித்தாலோ, இல்லது காயங்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த வலி வேதனை ஒன்றுமே உணர்வே இருக்காது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காயம் வந்தாலும் திரும்ப திரும்ப அந்த இடத்தில் அதிக பாதிப்பு வரும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தங்கள் கால்களில் காயம் இருப்பதே தெரியாது. இவ்வாறு ஒருவருக்கு காயம் வருவது, மற்றது கலோசிட்டி என்று சொல்லுவோம் நாங்கள், அதனுடைய தசை வளர்வது மற்றும் என்று சொல்லி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏன் காயம் ஆறவில்லை என்று சொல்லி. இப்போ இவ்வாறான காரணங்களினால் மிக இலவாக புண்களிலே கிருமி தொற்று வரும். அது நாங்கள் சாதாரணமாக செல்லுலைட்டிஸ் என்ற நிலையில் துவங்கி உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நெக்ரோடைசிங் ஃபேசியைட்டிஸ் என்று சொல்வோம். அந்த நிலை வரைக்கும் ஏற்படலாம், நோய் நிலைமை ஏற்படலாம். அவ்வாறு வரும் பொழுதுதான் நாங்கள் சில நேரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீரிழிவு நோயாளிகளுக்கு கால்களை வெட்டுவார்கள் என்று சொல்லி. அந்த நிலவரம் எப்படி ஏற்படும் என்று சொன்னால், தோள்களிலும் கிருமி தொற்று ஏற்பட்டு, தசைகளில் கிருமி தொற்று ஏற்பட்டு, எலும்புகளிலும் கிருமி தொற்று ஏற்பட்டு, அதன் மூலமாக குருதிக்கு தொடர்ச்சியாக நோய் கிருமிகள் வெளியேறுமாக இருந்தால் உடலில் உள்ள மற்ற அங்கங்களையும் அது பாதிக்கும். ஈரல், இதயம், நுரையீரல், மூளை என்ற எல்லா அங்கங்களையும், சிறுநீரகங்கள் எல்லா அங்கங்களையும் பாதிக்கும். ஆகவே அந்த குறிப்பிட்ட ஒரு உடல் பகுதியை முற்றாக அகற்றுவது என்பது ஒரு உயிர்காப்பு நடவடிக்கை, லைஃப் சேவிங் என்று சொல்வோம். அந்த தொடக்க புள்ளி காலிலே ஏற்படும் காயத்தை சரியான முறையில் நாங்கள் கண்டுபிடிக்காது தான். இது வருமுன் காப்போம் என்ற ஒரு மிக சிறந்த உதாரணமாக சொல்லுவேன் நான். அதாவது நீங்கள் நீரிழிவு நோயாளர்களுக்கு நாங்கள் சொல்லும் அறிவுரை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும் பொழுதோ கண்ணாடியை வைத்து உங்கள் பாதங்களை தொட்டு பாருங்கள். தடவி அதில் ஏதாவது இருக்கின்றதா, வெட்டி இருக்கின்றதா, காயம் இருக்கின்றதா, தோலில் நிறமாற்றம் இருக்கின்றதா, நகத்தில் ஏதாவது வெடிப்பு இருக்கின்றதா, அதற்குள் ஏதாவது சின்ன காயங்கள் இருக்கின்றதா, அதுகளை கிரமமாக பார்ப்பதன் மூலம் நாங்கள் இந்த நோய்கள் ஏற்படுவதை பெருவாரியாக குறைத்து கொள்ள முடியும். அதாவது இப்போ நீங்கள் செல்லைட்டிஸ் நோயாளியாக அனுமதி பெற்ற, அதாவது அவருக்குரிய சிகிச்சையில் வழங்கக்குள்ள நான் நினைக்கிறேன் ஐவியாக இன்ஜெக்ஷன்களை போடுறீங்க. இப்போ நான் நினைக்கிறேன் தற்போதைக்கு அதிகமான வைத்தியசாலைகளை தான் நடக்குது. இப்போ ஃப்ளோக்ளாக்ஸும் கிளினோமைசின் அது ரெண்டு போடுறீங்க, அல்லது வேறு என்ன இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஆக்மெண்டின் போடுறாங்க, அல்லது சினசெஃப்
கொலக்ட்ரோன் என்ன மெரப்பினம் போடும் vancomycin என்று பல வகையான பல வகையான ஆன்டிபயோட்டிக்களை மருந்துகள் போட்டு இருக்கின்றன. கட்டுப்படுத்துறாங்க, இல்லாட்டி டேப்லெட்டை கொடுக்குறாங்க. இந்த நிலையில வந்து நீங்க அவங்களுடைய இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றதை நீங்க பிசிக்கலாக தான் நிற்கிறீங்க, அவர் காலை என்ன நிலையில் இருக்குன்றதை பார்க்குறீங்க. அதை தவிர நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அந்த பிளட் டெஸ்ட்டில் இப்போ நான் உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்குறது என்னன்னு சொன்னா, இஎஸ்ஆர் பார்க்கறது நல்லமா இல்லை சிஆர்பி பார்க்கறது நல்லமா? இஎஸ்ஆர் சிஆர்பி இரண்டும், அதாவது சிஆர்பி வந்து என்று சொல்ல வந்து சி ரியாக்டிவ் புரோட்டீன், அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், அது இன்ஃப்ளமேஷன், அதாவது ஒரு இளைய அழற்சி என்பது நோயாலும் பெறும், நோய் இல்லாத நிலைகளும் இருக்கின்றன. அதாவது இளைய அழற்சி வரும் பொழுது இந்த சிஆர்பி என்பது அதிகமாகின்றது, அதே நேரம் இஎஸ்ஆரும் கூடும். ஆனால் சிஆர்பி வந்து உடனுக்குடன் மாறக்கூடியது, கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு ஒரு தடவை அது வந்து வேகமாக மாறும். ஒரு நோய் நிலைமையும் பொழுது நாங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு நுண்ணுயிர்கொல்லி மருந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய தாக்கம், அதாவது அது எவ்வளவு விரைவாக வேலை செய்கின்ற இந்த சிஆர்பியை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லலாம். சிஆர்பியோட மிக திருத்தம் வந்து அந்த நோயாளியினுடைய உடல்நிலை தான். உதாரணமாக நாங்கள் மருந்து கொடுக்கும் பொழுது காய்ச்சல் குறைகின்றதா, கால்கள் வீக்கம் குறைகின்றதா, அந்த கால் வீங்கி இருந்த சிவப்பாக இருந்து நிறம் மாறுகின்றது, நோய் குறைகின்றது, மற்றும் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய இதய துடிப்பு வீதம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் குறைகின்றதா. அதுகள் தான் மிக திருத்தமாக எந்த ஒரு இரத்த பரிசோதனையும் விட நோயாளியினுடைய அந்த நோய் நிலைமை நாங்கள் கண்ணால் பார்ப்பது தான் மிக திருத்தமான முறை. அதை விட நாங்கள் அதுக்கு துணையாக வைத்துக் கொள்கின்றோம். இந்த இரத்த பரிசோதனைகள் வந்து ஒரு நோயாளியுடைய நிலவரத்தை ஒப்பிட்டு பார்த்து இந்த நோயாளியின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த இரத்த பரிசோதனைகள் செய்கின்றோம். அதிலே சிஆர்பி என்பது வந்து நாங்கள் மிக விரைவாக மாறுவது என்பதால் நாங்கள் விரைவாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இஎஸ்ஆரிலே மாற்றங்கள் வேற சில நாட்கள் எடுக்கும். ஆகவே சிஆர்பி துரித மாற்றத்துக்காக வந்து சிஆர்பி துரித மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் என்னென்ன சேஞ்ச் இருக்கிறது என்கின்றது பார்க்குறது. அதாவது இஎஸ்ஆர் எடுக்கிறா நீண்ட நாட்கள் போகும், அந்த மாற்றம் ஏற்படுறதுக்கான சிஆர்பி ஒவ்வொரு நாளும் அதுக்கு மாற்றம் இருக்கு. அதை கொண்டு தான் இந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது இன்ஃபெக்ஷனுடைய அளவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நாங்கள் வந்து இறுதியாக இந்த விடயத்தையும் கொஞ்சம் தொட்டு செல்வோம். அதாவது கார்டியக் டிசீஸ், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது அல்லது வந்து ஸ்ட்ரோக் வருது, அதை பற்றி சர்டிஃபிகேட் வருவீங்க. உயர்குருதிய முக்கம் உண்மையாக பல காரணங்கள், அதற்கு ஜெனட்டிக் என்று சொல்வோம், பரம்பரையாகவும் வரலாம். அதை விட இங்கே எங்களுடைய பகுதிகளிலே அதிக உடல் குருதி அமுக்கத்துக்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கை முறை, அதிக உப்பு, அதிக சீனி, மற்றது உடற்பயிற்சி செய்யாத நிலைமை, உடலிலே அதிக கொலஸ்ட்ரால் இருப்பது, மற்றும் உடல் நிறை அதிகம், அவர்களுடைய பிஎம்ஐ என்று சொல்லுகின்றது, உடற்திணிவு சுட்டனுக்கும் அதிகமாக உடல் நிறை வைத்திருப்பது, நிவாரண காரணங்களினால்தான் கிட்டத்தட்ட இளவயதிலேயே இப்பொழுது அதிகமானவர்களுக்கு உயர்குருதி அமுக்க நிலைமை, உடல் பருமன். அப்போ இது நீண்ட நாட்கள் செல்லும் பொழுதே அவதானிக்காத பொழுதோ சிறுநீரக பாதிப்புகள் மற்றும் இதய பாதிப்பு என்பது மாரடைப்பு மற்றும் இதயம் வீங்குதல், அதாவது ஹைப்பர்டென்சிவ் கார்டியக் டிசீஸ் என்று சொல்வோமா நாங்களோ. மற்றது பாரிசவாதம் என்று ஸ்ட்ரோக்கை நாங்கள் சொல்லும் பொழுது 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது இரத்த கட்டிகளால் வரக்கூடிய பாரிசவாதம் மற்றும் மூளைக்கு போகின்ற இரத்த குழாய்கள் வெடிப்பதனால் வரக்கூடிய பாரிசவாதம் 2 விதமாகவும் வருகின்றது. அப்போ எங்களுடைய நோக்கம் ஆரம்ப நிலையிலேயே உயர்குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்துவது தான். இறுதியாக உங்களோட ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அதாவது இன்று பார்த்தீங்கன்னா இந்த கார்டியக் டிசீஸ் என்று பார்க்கக்குள்ள நாங்கள் வந்து இருதய நோய்கள் சம்மந்தமாக பார்க்கக்குள்ள
நாங்கள் முதல்ல வந்து இசிஜியை பார்க்குறோம், இசிஜியில் சேஞ்ச் இருக்கான்னு பார்க்குறோம். இசிஜியில் சேஞ்ச் இருந்தால் நீங்கள் அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்கிறீங்க. அதுக்கு பிறகு எக்கோ கார்டியோகிராஃப் எடுக்கிறீங்க, அதுலேயும் சேஞ்ச் இருந்தால் அப்புறம் வந்து அஞ்சியோகிராமுக்கு போகிறீங்க. அஞ்சியோகிராம் இல்லாமல் வந்து பிளாக்கை கண்டுபிடிக்கிங்க, எத்தனை பெர்சன்டேஜான பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஸ்டெம் வைக்கிறதா அல்லது பைபாஸ் சர்ஜரி செய்கிறதா என்கின்ற முடிவுக்கு வாரீங்க. இவ்வாறு வரக்குள்ள இந்த இவ்வளவுக்கு நாங்கள் வந்து இவ்வாறான நோய்கள் வருகின்றது, அடைப்புகள் வருகின்றது, மார்படைப்புகள் வருகின்றது, ஸ்ட்ரோக் எல்லாம் வருது என்று சொன்னால் இந்த இருதய அடைப்புகள் ஏற்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன? அதை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம்? இருதய அடைப்பு ஏற்படக்கூடிய காரணம், அதாவது இதயத்துக்கு போகின்ற குருதி குழாய்கள், கொரோனரி ஆர்டரி என்று சொல்லுவோம், அதில் ஏற்படுகின்ற பிளாக் அல்லது அடைப்பு. அடைப்புக்கு மிக பெரிதான காரணம் அத்ரோஸ்க்ளரோட்டிக் வெஸ்குலர் டிசீஸ் என்று சொல்கின்ற கொலஸ்ட்ரால் படிவுகள் காணப்படுகின்றன. அதாவது இதய தமனி அதாவது முடியுறு நாடிகள் என்று சொல்லுவோம் நாங்கள், கொரோனரி ஆர்டரியில் ஏற்படுகின்ற கொலஸ்ட்ரால் படிவுகள் தான். இந்த கொலஸ்ட்ரால் படிவுக்கு காரணம் உயர்குருதி அமுக்கம், நீரிழிவு, உடலில் ஏற்படுகின்ற கொலஸ்ட்ரால், மற்றது வாழ்க்கை முறை, மற்றது பரம்பரை என்று சில மரபணு காரணங்களினால் அவர்களுக்கு ஜெனடிக்ஸ் கொலஸ்ட்ரால் படிவுகள் ஏற்படைய சாத்தியக்கூறுகள் அதிகம். அதைவிட இன்னும் சில காரணங்கள் இருக்கின்றன. உடல், அதாவது இதயத்திலே இதய அறைக்குள்ளே ஏற்படுகின்ற குருதி கட்டிகள், எம்போலை என்று சொல்வோம் நாங்கள், அவைகள் போய் எங்களை கொரோனரி ஆர்டரியை பிளாக் பண்ணும். அதுவும் ஒரு காரணம் இருக்கின்றது. மற்றும் சில இளம் வயது நோயாளிகளிடையே நாங்கள் சொல்லுவோம் வெஸ்குலைட்டிஸ் என்று சொல்லுவோம், அதுகள் மிக மிக குறைவு. இந்த ஒரு எங்களுடைய சனத்தொகையிலே அவைகள் வந்து மிக குறைந்த அளவில் தான் இருக்கின்றன. பெரும்பாலான நேரங்களிலே இதுக்கு காரணம் அத்ரோஸ்க்ளரோட்டிக் பிளாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொலஸ்ட்ரால் படிவுகள் உடைவது. அதுக்குரிய மிக முக்கிய காரணம் எங்களுடைய கட்டுப்பாடு இல்லாத நீரிழிவு நோய், கட்டுப்பாடு இல்லாத உயர்குருதி அமுக்கம், கட்டுப்பாடு இல்லாத கொலஸ்ட்ரால், மற்றது எங்களுடைய வாழ்க்கை முறை, உடல் பருமன், எக்ஸசைஸ் செய்யாத நிலைமை, மற்றும் அதிக சீனி, உப்பு என்று தவிர்க்கப்படக்கூடிய காரணிகள் தான் உண்மையிலேயே மக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்று நான் நினைக்கின்றேன். இவைகள் மிக இலகுவாக தவிர்க்கப்படக்கூடியவைகள். ஆகவே மக்களுக்கு விழிப்புணர்வுகள் அவசியம். இது தொடர்பான விழிப்புணர்வுகள் இருக்கின்ற போது அவர்கள் உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பார்கள், உடல் பயிற்சியை மேற்கொள்ளுவார்கள், உடல் பருமனை குறைப்பார்கள், உடனடியாக வைத்தியரை சென்று நாங்கள் ஆலோசனை பெற வேண்டும் என்று யோசிப்பார்கள். இவ்வாறான பல விடயங்களை மேற்கொள்வதற்கு விழிப்புணர்வு அவசியம். அதே போன்று இந்த விழிப்புணர்வுகளை மேற்கொள்வதற்காகவும் இறுதியிலே அதாவது இந்த நேர்காணலை உங்களோட தொடர்ச்சியாக மேற்கொள்ளுகின்ற போது ஒவ்வொரு நோய் சம்பந்தமாக நாங்கள் அந்த நேர்காணலை மேற்கொள்ளுகின்ற போது அது வந்து பொதுமக்களுக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக அமையும். அந்த வகையிலே இந்த நேர்காணலை நீங்கள் இறுதியாக, அதாவது பொது வைத்திய நிபுணர் என்கின்ற வகையிலே, களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் என்கின்ற வகையிலே இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? மக்களுக்கு வரக்கூடிய தொற்றா நோய்கள், உதாரணமாக மிக மிக பெரும்பாலான தொற்றா நோய்கள் தவிர்க்கப்படக்கூடியவை. சரியான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான விழிப்புணர்வு மற்றும் உடற்பயிற்சி, உங்களுடைய உடல் நிறைய பேணல் போன்ற அடிப்படையான சில இலகுவான படிமுறைகள் மூலம் நீங்கள் மிக ஆரோக்கியமாக வாழலாம். மற்றது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாரதூரமான நோய் நிலைமைகளை மிக இலகுவாக கட்டுப்படுத்தலாம். அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார ரீதியிலும் உடல் மன ரீதியிலும் வந்து மிக ஒரு ஈஸி என்று சொல்லுவோம். அதாவது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இந்த நோய் நிலைமைகள் தான் உங்களுடைய பொருளாதாரத்தை மிக அதிகமாக பாதிக்கின்றது. அது அழகாக கூறினீர்கள். அதாவது வரும் முன் காப்போம் அல்லது வந்ததின் பின் வைத்தியரை நாடி நாங்கள் ஆலோசனைகளை பெறுவோம். அதனுடைய விழிப்புணர்வு அவசியம். எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை கூறினீர்கள். அதாவது இன்றைய வைத்தியரை கேளுங்கள் நிகழ்விலே எங்களுடன் இணைந்து கொண்டிருந்தவர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் பிரவீன்சன் அவர்கள். பொது வைத்திய நிபுணர் மோகன ரூபன் பிரவீன்சன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறியவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கு நன்றி. களுவாஞ்சிக்குடி நகரில் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள்,
அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி எனும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி. தொடர்புகளுக்கு 075833385559.